செல்போனுக்கு அடிமையாகும் குழந்தைகள் பற்றியும் குழந்தைகள் செல்போன் பார்க்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றும் கள்ளக்குறிச்சி பகுதி மக்கள் கூறிய கருத்தை பார்க்கலாம். இப்போது இருக்கும் குழந்தைகள் அதிக அளவில் செல்ஃபோன் பயன்படுத்துகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குழந்தைகள் செல்ஃபோனை விளையாடுறதுனால படிப்பு செய்தி கம்மியாகுது, உடலில் பலு சக்தி குறையுது. அதனால் சொந்த பந்தம் கூட பேசுறதில்ல. நல்ல ஒரு விளையாட்டை கற்றுக் கொடுங்க. எங்கள் வீட்டுக்காரே செல்லை கொடுத்தாலும் நான் தான் சத்தம் போடுவேன், செல்லை கொடுக்காதீங்க, தயவுசெய்து கதை சொல்லி கொடுங்க, பாட்டு சொல்லுங்கள். நம்ம பாரம்பரியத்தை அப்பா அம்மா உங்களுக்கெல்லாம் நீங்களாம் செல்லாக பார்த்தீங்கன்னு நான் சத்தம் போடுறேன். அது மாதிரி எல்லார் வீட்லேயும் எல்லா குழந்தைங்களையும் செல்லு இல்லாமல் செல்லை கொடுக்காம நம்ம கதை சொல்லவும் பாட்டி தாத்தா என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அப்போ தான் நம்ம குழந்தைங்க எதிர்காலம் கண் பாதிப்பு இல்லாமல் நல்ல படிப்பு உதாரணமாக எல்லாமே வளர்ச்சிக்கு வரும். சாப்பாடு கொடுங்க, நல்லதை கற்றுக் கொடுங்க. செல்ஃபோனில் கெட்டதும் இருக்குது, நல்லதும் இருக்குது. அந்த பிள்ளைங்க தெரியாத வயசு கெட்டதை எடுத்துக்கிறாங்க, நல்லதை ஒதுக்கிடுறாங்க. அதனால் பிள்ளைங்க கெட்டு போயிடுறாங்க. செல்ஃபோனு தயவுசெய்து குழந்தைங்க கையில் கொடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக விளையாட்டு காட்டுங்க, ஏதாச்சும் வரைய சொல்லுங்கள், படிக்க சொல்லுங்கள். அப்பா அம்மா நல்லா கவனமாக பாருங்கள். பிள்ளைங்ககிட்ட தயவு செய்து செல்ஃபோன் கொடுக்காதீங்க. சில பெற்றோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, என் பிள்ளை வெறும் கார்ட்டூன் தான் பார்க்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஆனால் அவர்கள் சாப்பிடும்போது அந்த கார்ட்டூன் பார்த்தா சாப்பிடுன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. பழங்கால முறைப்படி வெளியில் போய் விளையாடுற அந்த பழக்க முறைக்கு நம்ம கொண்டு வந்தால் மட்டும்தான் பிள்ளைகளை திரும்ப வீட்டெடுக்க முடியும். வீட்லேயும் 2 குழந்தைகள் இருக்குது, படிக்க மாட்டேன்றாங்க. ஸ்கூல் விட்டு வந்தாங்கனாக்கா செல்லு தான் பார்க்குறாங்க, படிக்கவே மாட்டேன்றாங்க. செல்லே பார்த்துட்டு இருந்தால் அதே மைண்ட் ஆகிடும். பெரியவங்கள்ட்ட கொஞ்சம் மரியாதையாக இருக்காது, செல்லே பார்த்துட்டு இருப்பாங்க. பெரியவங்க அம்மா கூப்பிட்டாலும் மதிக்க மாட்டாங்க, பெரியவங்க கூப்பிட்டாலும் என்னன்னு எதுவும் கேட்க மாட்டாங்க, அந்த செல்லே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் யாரும் செல்லு பார்க்காதீங்க. குழந்தைகள் செல்போனுக்கு அடிமையாவதை தவிர்க்க என்ன செய்யலாம் என்பது குறித்து கள்ளக்குறிச்சி பகுதி மக்கள் கூறிய கருத்தை தற்போது பார்த்தோம்.